வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோன்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மாதிரி பண்ணி அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த கறியை வந்து நம்ம வறுவல் மாதிரி பண்ண போகிறோம். சிக்கன் குழம்பு ப்ளஸ் வறுவல், இதுதான் இன்றைக்கி வீடியோ. வாங்க பார்க்கலாம். சூப்பரான ஒரு வீடியோ. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலில் பாருங்கள், பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம செய்ய பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடை சட்டி வச்சு ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்துக்குங்க, காட்டுறேன் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறதுக்கு 4 பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய தக்காளி போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்குறோம். இதை அப்படியே போட்டுக்கலாம் எண்ணெய் கூட. ஓகே, போட்டு இப்போ இதை கிளறி விட்டுக்கலாம் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா கிளறணும். அந்த தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு, ஓரளவு மசிஞ்சால் போதும், நல்லா மசியணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓகே மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம் பாருங்கள் மக்களே. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு 50 கிராம் போட்டாச்சு. போட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க. ஹை ஸ்பீடு வச்சுங்க. வச்சு விட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கட்டும் பாருங்கள். நான் கருவேப்பிலை போடலை. ஏன் போடலைன்னா நம்ம வறுவலுக்கு கடைசியில் பண்ணும்போது நம்ம தூவி விட்டு அப்படியே வறுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் கருவேப்பிலையே போடலை. இந்த பாருங்க, அப்படி நல்லா கொஞ்சம் நேரம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டுக்கலாம் மக்களே. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு விட்டு நல்லா கிளறிக்குங்க. ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா தான் வெங்காயம் தக்காளி நல்லா வேகும். அதனால தான் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மக்களே. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஓகே, போட்டாச்சு பாருங்கள். இப்போ நல்லா இது கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நானே ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு நானே வீடியோ எடுத்துக்கிறனால தான் உங்களுக்கு சரியாக காட்ட முடிய மாட்டேது. இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் அப்படியே மசிஞ்சு, இஞ்சி பூண்டுலாம் அப்படியே மசிஞ்சு இங்கே வேறு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோக்கு ஒரு 200 கிராம் கம்மியாக இருக்கும். 800 கிராம் எடுத்துருக்கோம் வச்சுக்கலாம் சிக்கனு. நம்ம வந்து 240 ரூபா சொன்னாங்க கிலோ. நான் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது மக்களே. இப்போ 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த சிக்கனை தூக்கி போட்டுக்கலாம். இந்த மசாலா கூட போட்டு நல்லா கலக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு பீஸ் வாங்கலை, இந்த 1/4 பீஸு மக்களே. நான் வந்து இந்த லெக் பீஸு அப்புறம் இந்த எலும்பு பீஸு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நெஞ்சு பீஸில் வந்து கறி வந்து சதக்குன்னு இருக்கும். அதனால் இந்த 1/4 பீஸ் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கும் பாருங்கள் மக்களே. பாருங்கள், கறி போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு வணக்கலாம். பக்கத்தில் என்ன ஆகிட்டுருக்குன்னா அது மட்டன் ஆகிட்டுருக்குது. அது வந்து எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டோம் சூடு வெயிலுக்கு. அதனால் சிக்கன் சாப்பிட மாட்டோம். எங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தைக்கு மட்டும் சிக்கனு, அவங்களுக்கு சிக்கன் தான் பிடிக்கும். அதனால் சிக்கன் வாங்கியிருக்கிறோம். மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வந்தோம். எங்கள் அம்மாவுக்கு, எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு. அது கொதிச்சிட்ருக்குது. சாரி, அது வெந்துட்டுருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து கறி போட்டு அப்படியே ஒரு பேட்டினீங்கன்னா அந்த கறி கலரை பாருங்கள், சொல்லவா வேணும். ஆஹா, ஸ்பீடாக வச்சு, தீய ஸ்பீடாக வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வணக்கிங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம், குழம்பும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் குழம்பு வேணுங்க, குழம்பு எடுத்துக்கங்க. அப்படி குழம்பு வேண்டாம் எனக்கு வறுவலே போகுதுன்னா அப்படியே தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. ஓகே, இப்போ பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி உப்புலாம் போட்டுட்டு நான் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
மக்களே பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சா? கிளறி முடிச்சதுக்கப்புறம் சிக்கன் தூள் போட்டுக்கலாம். சத்தியில் தான் நான் போடுவேன், எப்பயும் சத்தி நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி போட்டுக்கங்க. பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாக்கெட்டில் பாதி போட்டிருக்கேன். கறி மசால் 10 ரூபா பாக்கெட்டில் பாதி போதும். ஓகே. அப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு, ஏன்னா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டுக்கப்புறம் அந்த மசாலு, அந்த உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. நான் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறேன், நீங்களும் தேவையான அளவு போட்டு நல்லா அப்படி கிளறி விட்டு, அதுக்கப்புறம் அந்த மசாலெலாம் ஒரு கொஞ்ச நேரம் பிடிக்கணும். அந்த மசாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கிளறினீங்கன்னா அந்த மசாலெலாம் பிடிச்சி உப்புலாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், கிளறி விட்டு போட்டு கரெக்டாக உப்புலாம் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்த்துங்க. ஓகே மக்களே, சூப்பரான இந்த டிஷ்ஷை பேச்சுலர் செய்யலாம். அதுக்கப்புறம் வீட்டில் யார் வேணால் செய்யலாம், லேடிஸு வயசானவங்க யார் வேணால் செய்யலாம். சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான், சிம்பிளான டிஷ்ஷு. இது நீங்கள் மசாலா அரைக்கணும், அதை அரைக்கணும், எதுவுமே வேண்டியதில்லை. நோ டென்ஷன், நோ பிபி. சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல், சிக்கன் குழம்பு சூப்பராக செய்யலாம். ஓகே வாங்க, நான் கிளறி முடிச்சலே. பார்த்தீங்கன்னா நானே இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், அது உங்களுக்கு காட்ட முடியல. பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ருங்க. மீடியமாக வச்சுக்க, தீயை ரொம்ப ஸ்பீடாகக்கூடாது. ஓரளவு மீடியமாக வச்சுட்டு கறி கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அது எப்படி நான் குழம்பு எடுக்கணும், எப்படி வறுவல் பண்ணணும்னு அடுத்தது காட்டுறேன். ஓகே பாருங்க, நல்லா இந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குழம்பு மட்டும் எடுத்துடுறோம். எடுத்து குழம்பு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு குழம்பு வச்சுக்கிறோம். மீதி என்ன பண்ணுறோம், அந்த மீதி அந்த கறி மட்டும் தானே இருக்கோ குழம்பு எடுத்ததுக்கப்புறம், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா ஒரு பேட்டி அப்படியே நல்லா அந்த ட்ரை மாதிரி பண்ணி அது தனியாக எடுத்து வச்சிங்கன்னா வறுவலும் ரெடி, குழம்பு ரெடி. ஒரே இதில் 2 மாங்காய், ஒரே கல் 2 மாங்காய் அந்த மாதிரி. வாங்க, இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டு. வாங்க, தண்ணி ஊற்றி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரமாக கொதிச்சுது. இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், வெந்துருச்சுன்னா ஒரு 100க்கு 99% நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குது, பட்டை கலப்புதா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கிற குழம்பு எடுத்துருவோம். பாருங்கள், குழம்பு எப்படி வந்துருச்சு பாருங்கள். குழம்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிடலாம். பாருங்கள் மக்களே, வந்து பாருங்கள், நம்ம இப்போ குழம்பு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த குண்டால் நம்ம குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மேலாப்பில் இங்கே பாருங்கள், இந்த குழம்பு மட்டும் அப்படியே எடுத்து ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி. தெரியுதா? இதே மாதிரி தான் நான் மட்டனுக்கும் பண்ணிக்கிறேன். குழம்பு எடுத்துகிட்டு அப்படியே வறுத்துட்டேன். குழம்பும் ஆச்சு, உங்களுக்கு வறுவலும் ஆச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, அருமையாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வறுக்கும்போது காமிக்கிறேன். பாருங்கள், குழம்பு ரெடி. ஓகே மக்களே, வாருங்க, குழம்பு ரெடி. அது குழம்பு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஏன்னா குழம்பு கொஞ்சமாக இருக்கு நினைக்காதீங்க. இது வந்து எங்கள் குழந்தைங்க, எங்கள் ஒய்ஃப் மட்டும் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு மட்டன் இருக்குது, அதனால் எங்கள் குழந்தைங்க மட்டும் சாப்பிட்றனால, குழந்தைங்க ஒய்ஃப் மட்டும் சாப்பிட்றனால கொஞ்சமாக எடுத்துருக்கோம் குழம்பு. இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு குழம்பு எடுத்ததுக்கப்புறம் இப்படி ட்ரை ஆகிடுச்சா. பாருங்கள், கூட கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டு நல்லா ஒரு கலப்பு காட்டிடலாம். உங்களுக்கு காரம் மசால் பத்தலைன்னா சொல்கிறேன், கொஞ்சமாக மிளகாத்தூளோ லைட்டாக போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக தான் தூவி விட்ருக்குறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால அந்த கலருக்காக. எங்கள் ஒய்ஃப் காரம் பத்தலைனாங்க, அதனால் லைட்டாக அந்த மிளகாத்தூள் தூவிருக்கிறேன். இதே போதும். அதுக்கப்புறம் சிக்கன் தூள் லைட்டாக தூவுறேன். கறி மசாலா இருந்ததுன்னா கறி மசாலா தூவிக்கலாம். மக்களே பாருங்கள், நான் கறி மசாலா இல்லை, வேணால் உங்களுக்கு போட்டுக்குங்க. நான் சிக்கன் மசாலா மட்டும் போட்டு லைட்டாக அப்படி கலரி விட்டுட்டேன்.
இந்த ஐஸ் பீல் வச்சு அப்படியே ஒரு காரம் கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் பெப்பர் வேணால் பெப்பர் போட்டுக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பெப்பர் போட்டு பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் பெப்பர் தேவைப்படாதுங்க, இன்னும் கொஞ்சம் கறி மசாலா, மிளகாத்தூள், லைட்டாக மிளகாத்தூள் போட்டுங்க காரம் தகுந்த மாதிரி. அப்புறம் சிக்கன் தூள் போட்டு ஒரு நல்ல ஒரு பேக்கு. அது அவ்வளோதான், போதும். ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த அளவு இருந்தால் போதும். நம்மளுக்கு வறுவல் ரெடி, குழம்பு ரெடி. ஓகே மக்களே, இது சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி ஏதுன்னு காட்டுறேன். அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சொந்தக்காரங்க செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டிலே இருந்துக்குவாங்க, ஊருக்கு போக மாட்டாங்க. இது பாருங்க. ஓகே, நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வறுவல் வறுத்து கொடுத்தாச்சு. இங்கே பாருங்க, இவ்வளோ ஆசுறாங்க. ஆனால் நான் தான் சிக்கன் சாப்பிடக்கூடாது, எனக்கு உடம்புக்கு சூடுனால சாப்பிட முடியல. பாருங்க எப்படி இருக்குது. முதல்ல சாப்பிட்டு சொல்லு. நீ சாப்பிட்டு ஏற்கனவே மக்களுக்காக சாப்பிட்டு சொல்லுங்க. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது. இருட்டில் தெரிய மாட்டேங்குது, தெரியுதுங்களா? பாருங்க, ஒய்ஃப் சாப்பிட்றாங்க. ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ சாப்பிட்டு பாரு பாப்பா, எப்படி இருக்குது. ஓகே ஓகே மக்களே, பார்த்துக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நான் குழம்பு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மக்களே பாருங்க, வறுவலும் போட்டாச்சு. எங்கள் ஒய்ஃபு சாப்பிட்றாங்க. குழம்பு சாப்பிட்டு பாரு மம்மி. குழம்பு காட்டு. குழம்பு வறுவலும் சாப்பிட்டு காமிச்சாச்சு. குழம்பு எப்படின்னு பாரு. பாருங்க, குழம்பு எடுத்த குழம்பு அதில் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்பாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிடல, பாருங்க எப்படிங்க மட்டும் சொல்லிடு. நல்லா இருக்கா? காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. காரம் அளவாக தான் போட்டிருக்கிறேன். குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்கலாம். பாப்பா சாப்பிடுவா பாருங்க. பாப்பா குழுன்ட்டு போத்திருக்கா. அப்படி எப்படி பாப்பா? தம்பிக்கு ஒரு வாய் விட்டு. வேண்டாமா? அவன் இப்போ சாப்பிட்டான், அதனால் வேண்டான்ட்டான். இன்னொரு வாய் சாப்பிட்டு பாரு மம்மி. சரி, இன்னொரு வாய் சாப்பிட்டு பாரு. அப்படிங்க சாப்பிட்றேன். வறுவல் இது குழம்பு ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்றாங்க. சளி இருக்கிறதுனால. ஓகே, நல்லா இருக்கா மக்களே? சூப்பராக அருமையாக இருக்குது. ஸோ ஒய்ஃப் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பேச்சுலரு, வயசானவங்க, லேடிஸ் எல்லாம் செய்யலாம். அருமையான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஓகே, விடைபெரிய நன்றி, வணக்கம், பாய்.